பிரியமான சகோதரரே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்க எல்லோருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆவியின் கனிகள்ல ஒன்றான அன்பை பத்தி வாசிக்க போறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதமும் சொல்லுது. வேதத்துல அன்புக்கு எத்தனையோ வசனம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷன் எழுதின 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொண்டாலே அவர் மேல நம்ம அன்பு செலுத்துறதா அர்த்தங்க. அவருடைய கற்பனைகளிலே பிரதான 2 கற்பனைகளை பார்க்கலாங்களா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆவது அதிகாரத்துல 37ல இருந்து 40 வரை நம்ம படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். தேவன் நம்ம மேல வைத்த அன்பை சிலுவையின் மூலியமா நமக்கு காண்பிச்சிட்டாங்க. கிறிஸ்து பாவியை நேசிச்சு பாவத்தை வெறுத்தவர். அப்ப கிறிஸ்துவோட கற்பனைகளை ஃபாலோ பண்றப்போ அவருடைய அன்பு நமக்குள்ள வரும். அந்த அன்பை நம்ம இன்னொருத்தங்களுக்கு காட்ட முடியுங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு வைத்து கிறிஸ்துவோட கற்பனைகளை கை கொள்ள முடியும். இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you.